தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு நகர செயலாளரை வந்து ஸ்டேஜ் ஏற்றின ஒரே ஆள் நான் ஒருத்தன். அதிமுக சரித்திரத்திலேயே எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி காலம் வரைக்குமே ஒரு ஒரு பொதுச் செயலாளர் கலந்து கொள்கின்ற ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நகர செயலாளரை மட்டும் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு என்னை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது நான் மட்டும்தான், வேற யாருமே தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த அளவுக்கு அம்மா வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. என்னுடைய ஃபேமிலியை எந்த டைமில் என்னுடைய பிறந்தநாள் ஆகட்டும் அல்லது திருமண நாள் ஆகட்டும் எந்த டைம் கூப்பிட்டாலும் என்னை வந்து கூப்பிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து என் பிள்ளைங்களை வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த தலைவியை பார்க்குறதே ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் தலைவியால் கட்டி காக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று சீரழிந்து சின்ன பின்னமாகி இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த புரட்சி தலைவருடைய தலைவராக புரட்சி தலைவி அம்மாவாக எங்களை நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் முதலமைச்சரை பார்க்குறோம். அதனால தான் அதிமுக இருக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அதிமுகக்கார எந்த ஒரு காலத்திலையும் திமுகவுக்கு போக மாட்டாங்க. மாநில அரசியலை தவிர தேசிய அரசியலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ அதிமுக அழிவு பாதைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு அருமருந்தாக, ஒரு ஆறுதலாக, ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய விஜய் உருவாகி இருக்கிறார். அதான் அதிமுக அத்தனை தொண்டர்களும் விஜய் அவர்களை ஒரு புரட்சி தலைவராக, புரட்சி தலைவி அம்மாவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் அதனால தான் சாராசாரியாக போயிட்டு இருக்காங்க. சாதாரண தொண்டன்லேருந்து முன்னாள் அமைச்சர்களிருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்கன்னா அதிமுக என்கின்ற இயக்கம் தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. அதற்கு தான் போயிட்டு போறவங்க அத்தனை பேருமே பதவி சாகத்துக்காக போறாங்க அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. போறவங்க போகட்டும், துரோகிகள் போறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. அது அப்படியான விஷயங்கள் தான் நடக்குதாங்க. இல்லை, அதாவது பதவி எந்த பதவிக்காக போறோம்? நம்ம யாருக்கிட்ட டிமாண்ட் வச்சுட்டு போயிருக்கோம்? எதுவுமே இல்லையே. இந்த இயக்கம் தன்னுடைய நடைமுறை சரியில்லை. இந்த இயக்கம் வந்து மக்கள் இயக்கமாக இனிமேல் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம எல்லாம் அரசியலில் 10-30 வருஷம் இருந்துட்டோம். எங்களுக்கு அரசியல் பண்ண வேண்டும். அதற்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான். எந்த விஷயத்துல சொல்றீங்க? கொள்கை பிடிப்பிலையா? எல்லா விஷயத்திலையுமே புரட்சி தலைவர் வந்து தூய்மையான ஆட்சி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அதான் கொடுத்துட்டு இருக்காரு.